வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வி நெக் ப்ளவுஸ் 42 சைஸு க்ளோஸ் நெக். இதுக்கு முன்னாடி நான் எல்லா வீடியோவிலும் போட்டிருப்பேன். லோ நெக்கு 10 இன்ச்சு, 11 இன்ச்சு, 9 இன்ச்சு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து ஃபுல் ஷோல்டர் வச்சு 1.5 இன்ச்சு கழித்து வெட்டியிருப்பேன். இப்போ இந்த க்ளோஸ் நெக்கு வி நெக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறைக்கணும். இப்போ நான் 1.5 இன்ச்சு குறைச்சிருக்கிறேன். 1.5க்கு எவ்வளோ குறைக்கணும், 2 இன்ச்சு வச்சா எவ்வளோ குறைக்கணும், 3 இன்ச்சு, 4 இன்ச்சு, இந்த மாதிரி லைனாக ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சு வரைக்கும் நான் வீடியோ போடுறேன். அதாவது பேக் நெக்கு 7 இன்ச்சு வந்தால் எவ்வளோ குறைக்கணும் ஷோல்டர், 6 இன்ச்சு இருந்தால் எவ்வளோ ஷோல்டர் குறைக்கணுன்றது நான் வீடியோவை போடுறேன். இது ஒரு 6 வீடியோ லைனாக வரும். இன்றைக்கி வந்து இந்த வி நெக் ப்ளவுஸு கட் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வி நெக் ப்ளவுஸு கட்டிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோ கொடுப்போம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு பார்ப்போம். உயரம் 15, ஷோல்டர் 17, அப்பர் செஸ்ட்டு 39, மிடில் செஸ்ட்டு 42, வேஸ்ட்டு வந்து 35, ஆம் ஹோல் 18, கை உயரம் வந்து 8, கை சுற்றளவு 13. இது வந்து வி நெக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து நெக்கு வந்து பார்த்திங்கன்னா 7. வி நெக்கு கட்டிங் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து பாருங்கள், 1.25 மீட்டர் நான் எடுத்துருக்கிறேன். 42 சைஸு 1.25 மீட்டர் நான் யூஸ் பண்ணுறேன் வி நெக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேக்கு மார்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பேக்கு பாட்டம் ஒரு 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ப்ளவுஸோட உயரம் பார்த்தீங்கன்னா 15. 15ல் ஒரு மார்க்கு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 15.5. இப்போ இதை வந்து ஒரு லைன் பண்ணிக்கலாம். ஒரு கோடு போட்டுடுறேன். இது வந்து தையக்கோடு. இப்போ ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 17. 17ல் பாதி வந்து 8.5. இந்த 8.5 வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணி நேர் கோடு. இது ஆமூல் இறக்கத்துக்கு கோடு. இப்போ நம்ம ஆமூல் இறக்கிறது பார்த்திங்கன்னா மிடில் செஸ்ட்டு. இந்த மிடில் செஸ்ட்டை நம்ம 6ஆக பிரிக்கணும். 42 மிடில் செஸ்ட்டு 42. அது 6ஆக பிரிச்சிங்கன்னா இந்த 42 6ஆக பிரிக்கணும். 42 6ஆக பிரிச்சிங்கன்னா 7 வருது. பாருங்கள், மேலே வந்து தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணணும். இப்போ இது ஆமூலுடைய லைன். இது ஒரு கோடு போட்டுடலாம். அதாவது ஃபுல் ஷோல்டருக்கெல்லாம் வந்து மிடில் செஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன் நான். இப்போ வந்து அப்பர் செஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 39. 39 4ஆக பிரிக்கணும். 4ஆக பிரிச்சிங்கன்னா 9.25, 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூஸ். எடுப்பு பார்த்தீங்கன்னா 35. 35 4ஆக பிரிச்சிங்கன்னா 8.25. இப்போ பேக் டாட் வந்து ஒரு 1 இன்ச்சு. இப்போ இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் நம்ம லைன், ஒரு மார்க் லைன் போட்டுடலாம். இது தையக்கோடு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுடலாம். இது எக்ஸ்ட்ரா துணி. இப்போ இந்த ஆமூல் ரவுண்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து பாருங்கள். இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி உள்வாங்கிடணும். இப்படி உள்வாங்கி கோடு போட்டு இப்போ இங்கேருந்து நம்ம ரவுண்ட் பண்ணணும். ஆமூல் ரவுண்டு இது. இப்போ நம்ம நெக்கு பார்த்திங்கன்னா இந்த வி நெக்கு
இப்போ வந்து அப்பர் செஸ்ட்டு 39. இதை வந்து நம்ம 6ஆக பிரிக்கணும். 6ஆக பிரிச்சிங்கன்னா 39 6ஆக பிரிச்சிங்கன்னா பாருங்கள் 6 வருது. இது 6 தான் உங்களுக்கு நெக்கு. இதில் பாதி வந்து 3.25. 3.25 தையலுக்கு ஒரு 4 இன்ச்சு போயிடும். அப்போ 3 இன்ச்சு. இது வந்து நெக்கு வந்து லைட்டாக ஸ்லோப் பண்ணிடணும். அந்த 6 இன்ச்சு ஸ்லோப் எடுத்துணும். இப்போ இது க்ளோஸ் நெக்கு. இங்கே பாருங்கள் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம நெக்கு இறக்கி இப்போ வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதே பேக் டாட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதை அப்படியே சென்டர் பண்ணிடணும். 9.25 இருக்குது, அப்படியே சென்டர் பண்ணிங்க. மிடில் செஸ்ட்டு வந்து 42. அது 4ஆக பிரிச்சிங்கன்னா 10.5 பாருங்கள். தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு 10.5 மிடில் செஸ்ட்டை 4ஆக பிரிச்சிங்கன்னா அந்த டாட்டோட இறக்கம் மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் வரக்கூடாது. இதை நான் எல்லா வீடியோவில் போட்டிருப்பேன். இதை ஃபாலோ பண்ணிங்க. இந்த டாட்டோடைய ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான். நண்பர்களே, இப்போ வந்து பேக் கூட மார்க் பண்ணிட்டேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம பேக் கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு வெட்டுவோம். இப்போ இந்த பாருங்கள், இதை இந்த பேக்கை வந்து அப்படியே திருப்புறேன். திருப்பி நம்ம இந்த துணியை இப்படி நம்ம திருப்பிக்கலாம். இப்போ நம்ம லெவலாக போட்டுருவோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் போட்டுக்குவோம். இது ஃப்ரண்ட் சைடு. இந்த ஃப்ரண்ட்டை நான் விட்டு எடுத்துடுறேன். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுவோம். அதே மாதிரி நெக்கில் ஒரு மார்க்கு. இப்போ நம்ம இதை பேக் எடுத்துகிட்டு நம்ம இது ஃபஸ்ட்டு இப்போது ஷோல்டர் லைனு நெக்கு. இப்போ நெக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்கு 7. இந்த வி நெக்கு நம்ம லைட்டாக ஸ்லோப் கொடுத்துடலாம். இப்போ நம்ம டாட் இருக்கிறத பார்ப்போம். இது மார்க்கு, செஸ்ட்டு மார்க்கு ஒரு லைன் போட்டுருவோம். ஒரு டாட் இருக்கிறத பார்ப்போம். மிடில் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 42. 42 நம்ம நாலாக பிரிக்கிறோம். பாருங்கள், இந்த டாட் இருக்கிறத பாருங்கள், நல்லா கவனமாக பாருங்கள். 42 4ஆக பிரிச்சிங்கன்னா 10.5. இப்போது இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு ஆட் பண்ணணும். 3/4 இன்ச்சு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அது ஷோல்டர் வந்து நெக்கு கிட்டேருந்து நம்ம அளவு எடுக்கிறோம். அதனால் 3/4 இன்ச்சு ஆட் பண்ணிட்டு இதில் வந்து டாட்டு பிரியுது பாருங்கள். இப்போ செஸ்ட்டு 42 4ஆக பிரித்தா 10.5. 10.5 2ஆக பிரித்தா 5.5. இப்போ அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணிடலாம். 4.5 இன்ச்சு. இந்த 4.5 இன்ச்சு தான் டாட்டோட லென்த்து. இப்போ இந்த 4.5 இன்ச்சு இந்த சைடு ஃப்ரண்ட்டு டிஸ்டன்ஸ். இந்த டாட் வந்து மார்க் பண்ணிடலாம் நம்ம.
இப்போ இதை டாட்டு பிரிக்கிறத பாருங்கள். இடுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35, இடுப்பு 35, 42 35 போச்சுன்னா 7. இந்த 7 தான் உங்களுக்கு டாட்டு. இந்த 7 இதை நம்ம 2ஆக பிரிச்சிங்கன்னா 3 வரும். இந்த டாட் வந்து 3 பாருங்கள். 1.25 1.25 இதை நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ இங்கே பாருங்கள். இப்போது 4.5 இந்த சைடில் இப்போ வைக்கணும். இப்போது 4.5 சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போடுவோம். இப்போ நம்ம இடுப்பு அளவு அளந்துக்கலாம். இப்போ இடுப்பு வந்து 35, 4ஆக பிரிச்சிங்கன்னா 8.25 பாருங்கள். இப்போ இங்கேருந்து 3 இருக்குது, 8.25 இங்கே வைக்கணும். இதை வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ இதுக்கும் இந்த மார்க்குக்கும் ஒரு லைன் போட்டுங்க. இது தையக்கூடு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இப்போது ஃப்ரண்ட்டில் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் 2 இன்ச்சு வைங்க. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. இப்போ இந்த நம்ம ரவுண்ட் பண்ணிடலாம். நண்பர்களே, இப்போ ஃப்ரண்ட்டு போட்டாச்சு. இப்போ டாட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 6 இன்ச்சு மேலே ஏற்றி 1 இன்ச்சு கேப்பு. இது எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். எல்லா ப்ளவுஸுக்கும் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இங்கே வந்து 1.5. இப்போ நம்ம இப்போ இதிலேருந்து வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து உள்வாங்கி கவர் தட்டு எடுக்கணும். ஃப்ரண்ட் கவர் தட்டு. இந்த இடத்துல 1/4 இன்ச்சு மேலேயும் கீழே 6 இன்ச்சு ஸ்லோப் பண்ணிடலாம். நண்பர்களே, இப்போ ஃப்ரண்ட்டு போட்டாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கவர் தட்டு எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுக்கணும். இந்த இடத்துல இந்த மாதிரி வெட்டணும். அப்போ தான் நம்ம தைக்கும் போது ரவுண்டு வந்துடும், ஸ்லீவ் ரவுண்டு வந்துடும் கரெக்டாக. இப்போது அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பாருங்கள். இந்த மிச்சம் துணி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து அப்படியே டபுளாக மடிக்கணும். இந்த மாதிரி மடித்து எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பட்டி வரும். இதில் வந்து நம்ம ஸ்லீவ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கை பாட்டம் வந்து ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கை உயரம் வந்து பார்த்திங்கன்னா 8 தையலுக்கு 1/2 இன்ச்சு. ஒரு கோடு போட்டுறேன்.
கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா 13.5. 13.5 பாதி வந்து 6.25. ஆமோல் பார்த்தீங்கன்னா 18.5. 18.5 பாதி வந்து 9.25. 9.25 1 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணிடுறோம். அப்போ வந்து 8.25 வரும். அதில் பாதி வந்து 4 புள்ளி. இந்த 4 புள்ளி தான் இங்கே இந்த மாதிரி ஸ்லீவ் வைக்கணும். ஆமோல் ரவுண்டு. இப்போ இதை வந்து இந்த மார்க் பண்ணிடுறேன். இந்த இடத்துல பேக் வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த ஆமோல் கரெக்டாக உட்காருதா நம்ம செக் பண்ணணும். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு இது வந்து கோடு போட்டுருவோம். இது தையக்கூடு. இது வந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு. இந்த 1.5 இன்ச்சு எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி வைக்கணும். பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாத்துக்குமே. இப்போ இது சென்டர். இது வந்து ஒரு கோடு கிராஸ் பண்ணிங்க நண்பர்களே. இதை பாருங்கள், இதெல்லாம் பாதி தான். இதை இப்படி வைக்கணும். இதுதான் ஸ்லீவ் ரவுண்டுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஷோல்டருக்கு வந்து இந்த ரவுண்டு கம்மியாக இருக்கும் இல்லைங்களா? இந்த ரவுண்டு கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம இங்கே இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்குங்க. அரை இன்ச்சு இறக்கி ஒரு லைன் போட்டு இப்போ இங்கே 1/4 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு. இது பார்த்தீங்கன்னா 1.25. இது 42 மேலே 1.25. இதில் வந்து நம்ம ரவுண்ட் பண்ணுவோம். இது 1.25லேருந்து இந்த 1/2 இன்ச்சு சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம ஸ்கேல் திருப்புங்க. இது பேக்கு. இப்போ ஃப்ரண்ட்டு பாருங்கள். இப்போ ஷேப்பு மேலேருந்தே வரணும். மேலேருந்தே வந்து இந்த 1/4 இன்ச்சில் கொண்டு சேர்க்கணும். அதே மாதிரி ஸ்கேலை திருப்புங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. ஒரு ஸ்லீவ் போட்டாச்சு. நான் கட் பண்ணிடுறேன். கை வெட்டியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு கவர் தட்டு பாருங்கள். இந்த கவர் தட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். பாருங்கள், ஸ்லீவு கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பட்டி. இந்த பட்டி கட் பண்ணுறத பார்ப்போம். இப்போ இங்கே ஃபோல்டிங்க்கு ஒரு 1.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது ஃப்ரண்ட் சைடு. இது தையக்கூடு. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3.25 வைக்கிறேன். இடுப்பளவு வந்து 35. 4 பிரிச்சிங்கன்னா 8.25 ஒரு மார்க் பண்ணிட்டேன். இந்த டாட் உட்கார இடம் பார்த்தீங்கன்னா 2.5 இருக்கணும். இந்த ஃப்ரண்ட் எடுத்து போட்டு பார்ப்போம். பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் எடுத்து இப்படி வைக்கணும். இந்த ஃப்ரண்ட் எடுத்து இப்படியே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். டாட் உட்கார்ற இடம் இது கரெக்டாக ரவுண்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இங்கே இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி போட்டு பேக்கு வச்சு பார்க்கணும். இந்த பேக் இருக்குது பாருங்கள். இதே 3/4 இன்ச்சு தையலுக்கு மேலேக்கும் கீழேக்கும் 3/4 இன்ச்சு போட்டு இப்படி வரைஞ்சிடுங்க. இது பட்டி ரெடி.
இது 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி. இப்போ வந்து பட்டி மார்க் பண்ணிட்டேன், கட் பண்ணி எடுத்துடுறேன். நண்பர்களே, பட்டி வெட்டியாச்சு. இப்போ பாருங்கள், இதை நான் வந்து இன்னொரு தடவை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது சைடு, இது வந்து பட்டி. இது பாருங்கள், இந்த தைய கோடுக்கும் இந்த கோடுக்கும் கரெக்டாக இருக்குது. இப்படி வச்சிடணும். நம்ம இதை ஒரு 3/4 இன்ச்சு ஆடு எக்ஸ்ட்ரா பண்ண பார்த்தீங்களா? இது பாருங்கள், இது தையலுக்கு. பாருங்கள், தையலுக்கு விட்டுருக்கிறேன். அதுதான் இது வந்து பட்டியில் வந்து 3/4 இன்ச்சு ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? நிறைய பேர் 3/4 இன்ச்சு எதுக்கு விட்றேன்னு கேட்குறீங்க. இதுதான் நண்பர்களே. அந்த ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு வீ நெக்கு. இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.